ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, அல்ல அல்ல குறையாத அளவு சந்தோஷம் உனக்குள் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றை நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை விரும்புவதும் உன் ஆசையை என்னிடம் கேட்பதும் அதற்காக காத்திருப்பதும் தவறில்லை செல்லமே. முயற்சி செய்ய வேண்டியதுதான், பெரிதினும் பெரிது கேட்க வேண்டியதுதான். ஆனால் அது கிடைத்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்காதே. நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும் வரை உன் கையில் இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். இப்பொழுது நீ சந்தோஷமாக இல்லாவிட்டால் அது கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க மாட்டாய். கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் அனுபவித்து பழகு. இந்த நொடியில் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று பார். நாள் முழுவதும் சந்தோஷத்தால் நிரப்பிக்கொண்டு வா. இருப்பதில் சந்தோஷம் காண வேண்டும். ஒன்றை புரிந்து கொள், மனிதனின் இயற்கையான நிலையை சந்தோஷமாக இருப்பதுதான். துக்கம் என்பது நாமே தேடிக்கொள்வது. எதையும் தேடாமல் இருப்பதுதான் உண்மையில் சந்தோஷம். அன்பை கொடு, அன்பை விதைத்து கொண்டு வா. கிடைத்த அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல். கடல் போன்ற ஆனந்தம் உன் முன்னே கொட்டு கிடக்கிறது. நீ அதை விட்டு விட்டு கிளிஞ்சல்களை தேடி எடுத்துக்கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக இருக்க பழகு. ஒரு குறையும் இல்லை. நீ என்னிடம் வேண்டியது கிடைப்பதற்காக பொறுமையாக காத்திரு. அதில் தவறில்லை. ஆனால் அதுவரை உன் சந்தோஷத்தை தவிர்க்காதே. காத்திருக்கும் போது சந்தோஷமாகவே காத்திரு. நீ சந்தோஷமாக காத்திருந்தாலே நீ தேடும் சந்தோஷம் உன்னை வந்தடையும். வாழும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து செல்பவன் அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக்க தகுதி பெறுகிறான். ஒரு குழந்தையின் வாழ்வியலை சற்று கவனித்து பார். அது பெரும்பாலான நேரங்களில் சந்தோஷமாக தானே இருக்கின்றது. அதனுடைய தேவைக்காக மட்டுமே அழ நேரிடுகிறது. மற்ற சமயங்களில் எல்லாம் காரணமே இல்லாமலும் கூட அது சிரித்து சந்தோஷமாக தான் இருக்கிறது. இறைவன் சந்தோஷமான குழந்தையாக தான் மனிதனை படைத்தான். காரணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பதுதான் மனிதனின் இயற்கையான நிலை. நீயாக தேடிக்கொண்ட துக்கத்தை கையில் இருந்து விட்டுவிடு. இறைவனாக உனக்களித்த சந்தோஷத்தை கையில் நிறைத்துக்கொள். சந்தோஷம் இருக்கும் உள்ளத்தில் இறைவன் குடியிருக்கின்றான். அதை உணர்ந்து ஆனந்தமாக இரு. நீ எப்போது பேசினாலும் யாரிடம் பேசினாலும் ஒரு சிறு புன்னகை உன் உதட்டில் இருக்கட்டும். உன் வார்த்தைகளில் ஒரு மெல்லிய சிரிப்பு இருக்கட்டும். அந்த சந்தோஷம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும். நம்பிக்கையோடே இரு. நமச்சிவாய.